வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட EVKS இளங்கோவன் 1 மாத தீவிர சிகிச்சை அளித்தும் காப்பாற்ற முடியவில்லை என மியாட் மருத்துவமனை அறிக்கை. சென்னை ராமபுரம் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக EVKS இளங்கோவன் உடல். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் நாளை EVKS இளங்கோவன் உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல். கொஞ்சம் வெளியே EVKS இளங்கோவன் மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட காங்கிரஸ் கொடி. EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து காங்கிரசார் மௌன அஞ்சலி. EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து ஈரோட்டில் காங்கிரஸ் தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி. EVKS இளங்கோவன் வீட்டில் அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரசால் மலர்தூவி அஞ்சலி. உறுதியான அர்ப்பணிப்புடன் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் மக்கள் பணியாற்றியவர் EVKS இளங்கோவன். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ஜவுளித்துறை அமைச்சர் பொறுப்பினை ஏற்று தனது ஆளுமை திறனை வெளிப்படுத்தியவர் EVKS இளங்கோவன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் செய்தியில் புகழார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை காரணமாக குளம் போல் காட்சியளிக்கும் நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலைய பகுதி 2வது நாளாக இயல்பு வாழ்க்கை முடங்கியதால் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கவலை. நெல்லை தாமிரபரணியில் ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். வினாடிக்கு 70,000 கன அடி தண்ணீர் செல்வதாக தகவல்.
தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை தொடர்கிறது. தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் கஞ்சம்பட்டி கால்வாய் ஓடை உடைந்து காற்றாற்று வெள்ளம். 5 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வெளியே வர முடியாத அவலம். சென்னை மதுரவாயல் பகுதியில் தரைப்பாலத்தில் சென்ற கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. கார் உரிமையாளரை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பத்திரமாக மீட்ட காவல்துறை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். தொடர் மழை காரணமாக பக்தர்களுக்கு முன்னதாகவே தடை விதிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மதுரை பாலமேடு அருகே உள்ள தெத்தூர் பகுதியில் கரை புரண்டு ஓடும் காற்றாற்று வெள்ளம். ஆபத்தை உணராமல் கயிறு கட்டி கிடக்கும் பொதுமக்கள். தொடர் கனமழை காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 533 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. பொதுப்பணித்துறை தகவல். புஷ்பா 2 வெளியீட்டின் போது திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் கைதான நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் விடுதலை. சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன்.